அக்கா இன்னைக்கு கறி குழம்பு ரொம்ப பிரமாதம். இந்த நல்லி எலும்பு இருக்க யார் வந்திருக்கான்னு பாருமா. ஆமா. ஓஹோ நீங்களா? போட்டெல்லாம் போட்டு போட்டிட்டு சுத்த கான்ட்ராக்ட் ரோட்ஸ். ஐ அம் சோ சாரி சீதா. புரியுது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? தம்பி நீங்க பேசிட்டு இருங்க, நான் கடத்தற வரைக்கும் போயிட்டு வரோம். போங்க. வாடா தம்பி. ஏக்கா அந்த வெயில்ல நடந்தேதான் போணுமா? ஆடா சும்மா. சீதா நடந்தது எல்லாம் மறந்து உனக்காக நான் என்னையே மாத்திக்கிட்டேன். கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. என்ன மாதிரி ஒரு வசதி உள்ள ஒருத்தன் உனக்கு கிடைப்பானா? ஒரு பெண்ணுக்கு தேவையானது வெறும் வசதி இல்ல, நல்ல குணமுள்ள கணவன். அப்படிப்பட்ட ஒருத்தரை நான் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டேன். யார் அது? யார்கிட்ட இருந்து நீங்க என்ன பிரிச்சுக்கிட்டு வந்தீங்களோ, யார் எனக்கு புது வாழ்வு கொடுத்தாரோ அந்த நல்லவர். கோட்டீஸ்வரனா? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவரை தான் பண்ணிக்குவேன். சீதா உன் மன உறுதியை நான் பாராட்டுறேன். ஆனா கண்ணாடிக்கல்ல வைரம் நினைச்சு ஏமாந்து போறீங்கன்னு தான் வருத்தப்படுறேன். அவரையா கண்ணாடி கல்லுன்னு சொல்றீங்க? அவரை பத்தி பேசுற யோகியதையே உங்களுக்கு கிடையாது. சீதா இந்த நிலையில அவனை பத்தி நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க போறதில்லை. ஆனா கூடிய சீக்கிரத்துல அந்த கோட்டீஸ்வரனை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்க போறேன். பரவாயில்ல, அது வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். வரேன். உன்னால எனக்கு ஒரு முக்கியமான காரியம் ஆகும். என்ன முரளி, உனக்காக நான் எது வேணாலும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடா பீடிகை எல்லாம் போடுற? ஒண்ணுமில்ல, கோடீஸ்வரன் குடியிருக்கான உன் வீடு, அதை உடனடியா காலி செய்ய சொல்லணும். ஏன்? ஏன்டா? ஏன் எதுக்கெல்லாம் என்ன கேட்காத. அவனை காலி செய்ய முடியுமா முடியாது? அது ஒண்ணும் கஷ்டமான வேலை இல்ல. எனக்கு கூட வாடகை பணம் வந்து எத்தனையோ மாசம் ஆகும். வீட்டை காலி பண்றதுக்கு கோர்ட்டு உத்தரவு கூட வாங்கிட்டேன். ஆனா இந்த குழந்தைகளை கூட்டிட்டு அவன் எங்க போவான் தான் யோசனை பண்றேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சேன்னா இதை கண்டிப்பா செஞ்சாகணும். ஆல்ரைட், நீயே சொல்லிட்ட. அப்புறம் என்ன, நாளைக்கே முடிச்சிடுறேன். இந்த மழையில வீட்டை காலி பண்ண சொன்னா குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு நான் எங்க போவேன்? கொஞ்சம் கவனம் காட்டுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. கோர்ட் ஆர்டர் கையில இருக்கு. நீ வீட்டை உடனே காலி பண்ணி ஆகணும். ஐயா ஐயா, குழந்தைகிட்ட கொடுத்துட முடியாது. போனா போட்டு மாமா, ஐயா மாமா. மாமா படிக்கிற புத்தகங்களா வீடா போயிடுச்சு. கவலைப்படாதப்பா, வேற வாங்கி தரேன். ஐயா, நாங்கள்லாம் அராதிங்க. ஆதரிக்க வேண்டி நீங்களே இப்படி எல்லாம் செய்யலாமா? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? கடனை மாசம் கொடுக்க சொன்னேன். நானும் எத்தனை மாசமா பொறுத்துக்க முடியும்? மரியாதைக்கு மேல எங்க பணத்தை வச்சுட்டு மறுபேச்சு பேசு. ஐயா, எல்லாரும் சேர்ந்து இப்படி நெருக்கினா எப்படி? இன்னும் 4 நாள் அவகாசம் கொடுங்க. உங்க பணத்தை எப்படியாவது கொடுத்துறேன். கதவை இழுத்து மூடுங்கடா. 4 மாசமா கொடுக்க முடியாதவரே 4 நாள்ல கொடுத்துறாரா? என்ன அது? இல்லங்கப்பா, சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே ஒரே நேரத்தை வந்து கேட்டா அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு வேண்டியது பணம் தானே, அதை நான் கொடுக்குறேன். மிஸ்டர் முரளி, இதுவரைக்கும் நான் உங்களை தப்பாவே நினைச்சிருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தான் தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க. மிஸ்டர் கோடீஸ்வரன், கஷ்டம் எல்லாருக்கும் வர சகஜம் தானே. நீங்க முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமே. இந்த பேருதவியை நான் மறக்கவே மாட்டேன். உங்ககிட்ட எனக்கு ஒரு சின்ன உதவி கிடைக்கணுமே. என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க சீதாவை மறந்துடணுமே. என்ன சொல்றீங்க? அதான் உங்க வீட்டுல சீதான்னு ஒரு பொண்ணு இருந்தாலே, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். நீங்க மறந்துடணும்னு சொல்றேன். இது என்னுடைய பிரச்சனை இல்லை, அவ தீர்மானிக்க வேண்டிய விஷயம். ஏன் நீங்க அவளை தீர்மானிக்க வைக்கலாமே? மிஸ்டர் முரளி, நலிஞ்ச உடம்ப நோய் கிருமிகள் அடிக்கிற மாதிரி என்னுடைய சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்காதீங்க. இப்ப புரியுது மிஸ்டர் கோடீஸ்வரன். நீங்க ஒரு சுயநலக்காரன். உங்க சொந்த சுகத்துக்காக இந்த குழந்தைகளை நடுத்தூர்ல விட கூட தயங்க மாட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட், நான் வரேன். மாமா, எங்களுக்காக நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். நாங்க கடவுளோட குழந்தைங்கன்னு அடிக்கடி சொல்வீங்களே, அந்த கடவுள் எங்களை எப்படியாவது காப்பாத்துட்டு. மாமா, நீங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க மாமா. ஆமா மாமா. பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் நானே தயங்கிட்டேன். என் கண்ணுங்களா, நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அளவு அன்பு நான் உங்க மேல வைக்க தவறிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்கள்லாம் கடவுளுடைய குழந்தைகள் இல்லை, என் குழந்தைகள். உங்களை பிரிச்சு என்னால வாழவே முடியாது. மிஸ்டர் முரளி,
சீதா என்ன மறக்கும்படியா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அப்படியே செய்யறேன். முதல்ல என் குழந்தைகளை காப்பாத்துங்க. வெரி குட், நீங்க தான் புத்திசாலி. அமீனா, கதவை திறந்து எல்லாரும் உள்ள விடுங்க. உங்களுக்கு எல்லாம் நான் பணம் தரேன். சீதா, வாங்க. என்ன பார்க்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டுல யாரும் இல்லையா? எப்பவுமே என்ன தனியா விட்டுட்டு போகாதவங்க இன்னைக்கு என்னமோ எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். வாங்க உட்காருங்க. வேண்டாம் சீதா, யாராவது வந்தாலும் வந்துருவாங்க. நீ என் கூட வரியா? வெளியே எங்கேயாவது போய் பேசிக்கலாம். வா. என்ன சாப்பிட? அது இருக்கட்டுங்க. முதல்ல ஏதாவது சாப்பிடு. வேற யாருங்க இது? அது யாரோ எனக்கு தெரியாது. நம்ம விஷயத்தை பத்தி பேசுவோம். அந்த அம்மா உங்களை கூப்பிடுறேன். பாப்பா, என்னங்க? அந்த அம்மா என்கிட்ட ஏதோ பேசணும். போய் பார்த்துட்டு வாங்களே. அவங்க யாரோ நான் இதென்ன அது எங்கேயாவது பார்த்திருப்பாங்க, ஏதாவது பேசணும். இதெல்லாம் ரொம்ப போச்சு. என்ன அவசரமோ என்னவோ, போய் தான் பார்த்துட்டு வாங்களே. இந்த கோவலனுக்கு வாச்சிருக்கிற மாதிரி போல் இருக்கு. அம்மா, அவசரப்பட்டு எதையும் பேசிடாதே. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அப்படின்னா இத்தனை நாளா என்ன ஏன் பார்க்க வரல? பார்க்க முடியாத சூழ்நிலை. இல்ல, நீங்களா தேடிக்கிட்ட வேதனை. அந்த அனாதை குழந்தைகளை கட்டிக்கிட்டு ஆளுன்னு உங்க தலையில எழுதி இருக்கா? கொஞ்சம் பொறுத்துக்க. சீக்கிரமா இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு நிரந்தரமா உங்ககிட்டே வந்து சேர்ந்தாங்க. ஏங்க, நம்ம குழந்தை எப்படிங்க இருக்கா? நல்லா இருக்கு. பெத்த தாய் நான் உயிரோட இருக்கும்போது தகப்பன் நீங்களே நம்ம குழந்தை அந்த அனாதிகளோட அனாதியா வளர்க்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? கவலைப்படாத பத்மா, என் கூட இருந்தால இந்த பொண்ணு அவளுக்கும் முரளிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு 20,000 ரூபாய் கொடுக்கறதா அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. பணம் கைக்கு வந்த உடனே இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு நம்ம மகனை கூட்டிட்டு நான் நேரா உங்ககிட்டே வந்துடுறேன். போதுமா? நிஜமாத்தான் சொல்றீங்களா? பத்மா, உன்னை போல ஒரு அன்பான மனைவியை பிரிஞ்சிருக்க எனக்கு மட்டும் வேதனையா இருக்காதா? ஒவ்வொரு நாளும் உன்னை நினைச்சு நினைச்சு. போதுங்க உங்க போலி நாடகம். அந்த பொண்ணு போயிடுச்சு. தங்கச்சி, உன் உதவிக்கு ரொம்ப நன்றிமா. அண்ணா, நீங்க எனக்கு எத்தனையோ உதவிகளை செய்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் கைமாற உங்க வாழ்க்கையை கெடுக்கிற இந்த உதவியைத்தானா நான் உங்களுக்கு செய்யணும்? என் வாழ்க்கை கெட்டுப்போனா என்னம்மா, பல குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அது போதும் எனக்கு. சீதா, ஐயோ, என்ன சீதா, ஏன் அழற? என்னாச்சு? அழக்கூடாது, கண்ணை தொடச்சுக்கோ. என்ன நடந்த விஷயத்தை சொல்லு, நான் பேசுறேன். கமான். ஏமாந்துட்டேங்க. கண்ணாடி துண்ட வயிறா நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். நீ எதை பத்தி கோடீஸ்வரனை பத்தியா? ஆமா, அத பத்தி உனக்கு விஷயம் தெரியாது? அவங்க 2 பேரும் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. இப்போ அது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோமே, சந்தோஷப்படு. எனக்காக ஒரு உதவி செய்றீங்களா? என்ன சீதா, சொல்லு, என்ன வேணும்? அவருக்கு 20,000 ரூபாய் தரதா சொல்லியிருந்தேன்.
எனக்காக அதை கொடுத்துடுறீங்களா? 20,000 தானே, என்னே உனக்கு நான் கொடுத்ததுக்கு அப்புறம் இது சாதாரண விஷயமாச்சே. ரொம்ப நன்றிங்க. நான் வரேன். எங்க போற? வீட்டுக்கு தானே, நானே உன்னை டிராப் பண்றேன். கமான். மாமா, இனிமே அக்கா வரவே மாட்டாங்களா? மாமா, அக்கா நாங்க பார்க்கவே முடியாதா? அக்காவை பார்க்கிற உரிமையை நம்ம இழந்துட்டோம். இனிமே நீங்க எல்லாரும் அக்காவை மறந்துட்டோம். ஏ மாமா, அக்காவை நீங்க மறந்துட்டீங்களா? மறக்க முயற்சிக்கிறேன். இந்த பாருங்க, நாளைக்கு புது வருஷம் பிறக்க போகுது. நாம எல்லாரும் பழச மறந்துட்டு புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். எனக்கு நீங்க, உங்களுக்கு நான். இதுதான் அம்மா என்னைக்கு நிரந்தரம். கமான், கமான்.